என்னதான் இருந்தாலும் நேரு ஸ்டேடியம்ல பொதுவா மத்த ஆடியோ லான்ச்சஸா இருக்கட்டும், எந்த ஈவென்ட்டாவும் நடக்கும். அங்கேயுமே இதே மாணவர்கள் பங்கேற்க தான் போறாங்க. எதனால ஒரு காலேஜ் ஒரு ஸ்டேஜ்லயோ, காலேஜோட இன்டோர் ஸ்டேடியம்லயோ வைக்கிறதுக்கான அவசியம் என்னவா இருக்குதுன்னு நீங்க பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு எளிய உதாரணம் தான் சொல்லணும். ஒரு மருத்துவமனையில அல்லது ஒரு வழிபாட்டு தலத்தில் இந்த பீர், பிராந்தி, விஸ்கி, கல்லு இதையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணா, அது சரியா தப்பா? இதான் கேள்வி. என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த டாஸ்மாக்ல குடிக்கிறவன் தானே இங்கேயும் வந்து குடிக்க போறான். அப்ப வித்தா என்ன? அப்படின்னு நம்ம ஒரு கேள்விய கேட்க முடியாது. என்னன்னா, சாய்ராம் காலேஜுங்கிறது ஒரு கல்வி நிறுவனம். அங்க மாணவர்களை பெற்றோர்கள் பல லட்ச ரூபா நன்கொடை கொடுத்து அங்க படிக்க அனுப்புனது எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய புள்ள அங்க படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகணும், என்ன அல்லது பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு சிறந்தவனா வரணும் அப்படின்னு தான் அந்த காலேஜுக்கு அவங்க பணம் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜில் சேர்த்தா என் பையன் சிவகார்த்திகேயனை பார்த்துருவான், விஜயை பார்த்துருவான், தனுஷை பார்த்துருவான், தனுஷ்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிடுவான், சிம்பு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருவான்ட்டு எந்த பெற்றோர்களும் அனுப்புறதில்லை. அப்போ அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் எதற்காக வந்தார்களோ அதைத்தான் அந்த கல்வி நிறுவனம் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி நேரு ஸ்டேடியத்தில் பண்ணாலும் இதே மாணவர்கள் தான் வர்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவே கூட ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியம்ங்கிறது எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னா, அந்த உள் விளையாட்டு நடைபெறுவதற்கான ஒரு அரங்கம் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கம் சினிமா விழாக்கள் நடத்துகிற ஒரு அரங்கமாக அது மாறி போச்சு. இப்போ பாருங்க, ஒரு படத்தினுடைய இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதயநிதி சம்மந்தப்பட்ட ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு, அல்லது அவர் ஒரு படத்தை விலைக்கு வாங்கியிருக்காரு, அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்கிறதா வச்சுக்குவோம். அதே நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விளையாட்டு நடக்க போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? விளையாட்டு அடுத்த மாதம் வச்சுங்க, நாங்கள் 5ஆம் தேதி உதயநிதி படத்துக்கு ஒதுக்கணும்னு தான் இவங்க சொல்லுவாங்க.